friends, welcome back to our channel Rimika's Dairy. நம்ம வந்து இன்னைக்கு ஒரு சூப்பரான டெலிஷியஸான ஒரு டெசர்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுவும் ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸி குயிக்காக பண்ணக்கூடிய ஒரு ரெசிபி தான் இது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோவை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கிற நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நம்ம இன்றைக்கி செய்ய போகிற டெசர்ட் ரெசிப்பியில் முக்கியமான இன்க்ரீடியன்ட் பார்த்திங்கன்னா கர்ட் தான். ஸோ கர்டோட சம் ஹெல்த் பெனிஃபிட்ஸ் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ கர்ட் வந்து நம்ம சாப்பிட்றதுனால நம்மளோட டைஜஷன் வந்து இம்ப்ரூவ் ஆகுது, நம்மளோட டீத் அண்ட் போன்ஸை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணுது, நம்ம ஸ்கின்னில் உள்ள டார்க் ஸ்பாட்ஸ் எல்லாத்தையுமே ரெடியூஸ் பண்ணுது, ஓவரால் இம்யூனிட்டியை வந்து பூஸ்டப் பண்ணுது, அண்ட் ஃபைனலி நம்மளோட ஹார்ட்க்கு வந்து ரொம்பவே நல்ல விஷயமா இருக்குது. ஸோ நான் வந்து இன்றைக்கி இந்த டெசர்ட் ரெசிபிக்கு 1 கப் அளவுக்கு கர்ட் எடுத்துக்கிறேன். ஸோ இதில் உள்ள எக்ஸஸ் வாட்டர் எல்லாத்தையுமே நம்ம வந்து ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துக்கணும். ஸோ நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு ஃபில்டர் வச்சு நீங்கள் எக்ஸஸ் வாட்டர் எடுத்தாலும் ஓகே, இல்லைனா ஏதாச்சும் காட்டன் கிளாத்தில் வந்து நீங்கள் ஸ்ட்ரெயின் பண்ணாலும் ஓகே தான். ஸோ இந்த மாதிரி நல்லா எக்ஸஸ் வாட்டர்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த கர்டை வந்து ஒரு 1 hour அப்படியே விட்டுறணும். ஸோ பாருங்கள், எவ்வளோ எக்ஸஸ் வாட்டர் வந்து நமக்கு வந்துடும். ஸோ இப்போ ஒரு 1 hour அளவுக்கு நீங்கள் இந்த மாதிரி விட்டுட்டிங்கன்னா இந்த மாதிரி ஒரு க்ரீமி டெக்ஸ்சரில் நமக்கு வந்து கர்ட் கிடச்சிரும். அதுக்கப்புறமா இந்த மாதிரி நீங்கள் ஒரு பீட்டர் வச்சு பீட் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா நீங்கள் விஸ்க் வச்சு கூட நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். ஸோ இப்போ வந்து பவுடர் சுகர் வந்து இதில் ஒரு 1/2 கப் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ 1 கப் கர்டுக்கு 1/2 கப் பவுடர் சுகர். நீங்கள் வந்து சுகரை, நார்மல் சுகரை கூட நீங்கள் பவுடர் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கோங்க, அப்போ தான் கரெக்டாக இருக்கும் இந்த ரெசிபிக்கு. ஸோ ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா பீட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நல்லா பீட் பண்ணியாச்சு. இதில் வந்து நீங்கள் ஃபுட் கலர் கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி கொஞ்சமாக சாஃப்ரான், குங்குமப்பூ ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு இதையும் நல்லா பீட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து இப்போ ஒரு ஃப்ளேவரிங்காண்டி ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெண்ணிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் இது வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஏலக்காய் பொடி கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளோட ஃபைனல் டெசர்ட் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து இப்போ ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இது வந்து ரொம்ப ஒரு ஹெல்த்தியான டெசர்ட்னு கூட சொல்லலாம். ஸோ இதை வந்து ஃபைனலாக கார்னிஷ் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் சாஃப்ரான், அப்புறம் கொஞ்சம் ரோஸ்டட் பம்கின் சீட்ஸ் வச்சு பண்ணிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இதில் கார்னிஷ் பண்ணுறதுக்கு நீங்கள் நட்ஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஆல்மண்ட்ஸ், பிஸ்தா அந்த மாதிரியும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபைனலாக நம்மளோட ஹெல்த்தியான கர்ட் டெசர்ட் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ கண்டிப்பாக உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். நம்ம குட்டி பாப்பாட்ட ரிவ்யூ கேட்கலாம். Yummy curd dessert. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு பெஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.